ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டு சைடில் மட்டன் மிளகாட்டி குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துட்டோம். காலையிலே போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த மட்டனோட கறியும் பார்த்திங்கன்னா நல்லா சிவப்பு கலரில் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஊற வச்சிடலாம், கல் உப்பும். நாம் வந்து மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே அரைச்ச மஞ்சத்தூள் தான் யூஸ் பண்ணுவோம். அதை போட்டு நம்ம ஊற வச்சுருவோம். எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். என்னென்னு அரைச்சி தான் செய்ய போகிறோம் நம்ம இன்றைக்கி. இந்த குழம்புக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். 3 ஸ்பூன் வந்து தனியா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 மிளகாய் வந்து காஷ்மீர் மிளகாய், 4-5 வரமிளகாய், கருவேப்பிலை 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சது எல்லாமே நம்ம வறுத்து அரைப்போம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 4 எடுத்திருக்கேன் பாருங்கள். பச்சை மிளகாய் வந்து 2 வாசனைக்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தனியாக வறுத்து அரைக்க போகிறோம். இது தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் நமக்கு தாளிப்புக்கு. அதுக்காக இது மாதிரி நம்ம தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய சமையல் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த பாருங்கள், இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மெத்தடில் செய்து பார்க்கும் போது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்துக்கலாம். நம்ம ஒரு வானல் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் சூடானவுடனே 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் இதெல்லாம் போடும்போது வாசமாக இருக்கும். மிளகு 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் ஜீரகம், 3 ஸ்பூன் வந்து தனியா, அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாமே அப்படியே வறுத்து கொடுங்க. இது கூடயே நம்ம காஷ்மீர் சில்லியும் வரமிளகாவும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். அப்படியே நல்லா வாசமாக இருக்கும். இந்த எண்ணெயிலே வந்து நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 1 கைப்பிடி, அதையுமே போட்டு நல்லா வறுத்து கொடுங்க. இந்த மசாலா வறுக்கும் போதே கமகமன்னு வாசமாக இருக்கும். அந்த கலருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறி இருக்கும். எடுத்து பார்க்கும் போதே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த லைட்டாக செவந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸை நம்ம வந்து ஸ்லோவில் வச்சு தான் நம்ம வந்து இதை வறுத்து எடுக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போன மாதிரி இருக்கும். இதை ஒரு பிளேட்டில் நம்ம வந்து கொட்டி ஆற வச்சிடலாம். இதே வானல்லே வந்து நம்ம வேறு மசாலாவையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் நல்லா 2 பிடி வந்து உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்குங்க. முந்திரி பருப்பு ஒரு 4-5 முந்திரி பருப்பு போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசனைக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதையுமே போட்டு நல்லா வறுத்து எடுப்போம். இது நல்லா வறுபட்டோன்னா கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை நல்லா வதங்கணுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. 2 மசாலையும் நம்ம அதை வந்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஆறட்டும் ஒரு பக்கம். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு வானல் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானோன்னா அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் கல்பாசி, உரிச்சு வச்ச பூண்டு பல் அப்படியே முழுசாக 4-5 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கோம், 2 பிடி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் வந்து கோபுரமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது இது ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், 1 கிலோ மட்டன், அதையுமே போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. பாருங்கள், மட்டன் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சிவப்பு கலரில் இருக்குது பாருங்கள். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் நம்ம வதக்கியிருந்தோம் இல்லையா, அதை நல்லா பேஸ்ட்டாக தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். மட்டனை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. அந்த மட்டனில் இருக்கிற தண்ணி எல்லாம் விடும் போது ஒரு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு வதக்கி கொடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அந்த மசாலாவை நம்ம இப்போ போட்டுக்கலாம். நம்ம இதை பாருங்கள், அந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். அப்படியே நல்லா வதங்கணும். அந்த மட்டன் வந்து நல்லா அந்த மசாலாவில் நல்லா வதக்கி கொடுங்க. பாருங்கள், அப்படியே கமன்னு இருக்குது. இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஆறுன அந்த மிளகாய் அதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த தனியா மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைங்க. நல்லா பவுட்ராக ஆறணும். தண்ணிலாம் விட்டு அரைக்கக்கூடாது. நம்ம ட்ரையாக தான் அரைச்சிக்கணும். அதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே கமகமன்னு வாசனையாக இருக்குது. இதை பாருங்கள், ரொம்ப வந்து மழை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் சொரசொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்குள்ளே நம்ம மட்டனை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதை பாருங்கள், மட்டன் வந்து ஏற்கனவே போட்ட மசாலாவில் நல்லா வந்து வதங்கியிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி பொடி பண்ண மசாலாவையும் நம்ம போட்டு வதக்கிக்கலாம். அப்படியே நல்லா வதங்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை கறி வதங்கிடுச்சு தனியாக, அதுக்கப்புறம் நம்ம வெங்காயமோடு நல்லா வதங்கிடுச்சு அந்த மசாலாவில். இப்போ அந்த பொடி போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா பாருங்கள், அந்த கலரே வந்து உங்களுக்கு ஒரு செவந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இல்லை வதக்க நம்ம இதை குக்கரில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்படியே வந்து இந்த கறி வந்து நல்லா வெந்து சூப்பராக பஞ்சு மாதிரி ஆகிடும்.
இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு வந்து தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்குவோம். இந்த மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இன்னும் ஒரு 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு அரை மணி நேரம் வேக விடுங்க கறியை. நம்ம குக்கரில் வைக்கிறதுக்கு பதிலாக டேரெக்டாக வச்சுருக்கோம். அரை மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம். அப்படியே கமன்னு வீடே வாசனையாக இருக்கும். எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கலரே மாறி எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே சாஃப்டாகிடுச்சு. கறி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு போல் இருக்கும் அப்படியே தொட்டு பார்க்கும்போது. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். சுட சுட நம்மளுடைய கொங்கு மட்டன் மிளகாட்டி குழம்பு வந்து ரெடி. பாருங்கள், அப்படியே சுட சுட சாதம், வெள்ளை சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். இதே ஒரு அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.